இருக்காங்க. அதுக்கப்புறம் சரியாகி இவர் வீடு திரும்புகிறாரு. இவருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டோட கடுமை குறைஞ்சிருக்கு. ஆனாலும் வலி முற்றிலுமாக குணமாகலை. ஆனால் இவர் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் ஆக ஆக அவருக்கு வலி அதிகமாக இருக்குது. எல்லோரும் அவரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிய வரும்போது அவங்களும் அப்பாவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க. ஆனால் அவர் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் பாபாவையும் அவரது உதியும் மட்டுமே நம்பியிருக்காரு. வலி ஏற்படும் போது அந்த இடத்துல லைட்டாக உதியை தடவிட்டு நீரும் உதியும் உட்கொள்வார். இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அவர் அவ்வளோ கால் அடிபட்டு இடுப்பு எலும்பெல்லாம் சேதமான போதும் பாபா கோயிலுக்கு போகும்போது கீழே உட்காந்து தான் ஆரத்தி பார்ப்பார். மேலே சேர்லேயோ எதுலேயும் உட்கார மாட்டார். கேட்டால் இல்லைம்மா, பாபா முன்னாடி உட்காரும்போது பாபாவை நினைக்கும்போது எனக்கு எந்த ஒரு வலியுமே தெரியறதில்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டுருக்கு. அவரோட வலியும் வேதனையும் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஆனால் அவர் அதுக்காக எந்த வைத்தியமுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு